ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரூட் சிஇஓ லவ்ஸ் மிடில் கிளாஸ் கேர்ள் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்டே பேசுகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, அன்றைக்கி நான் வந்துட்டு அவனை பார்க்க வரேன் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் ஒருத்தவங்க வேணும்னே என்னை பிளான் பண்ணி தள்ளிலாம் விட்டுட்டு என் காலையே உடச்சிட்டாங்க, அதனால தான் வர முடியல அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் தெரியும் நீங்கள் எப்படி அவரோட முக்கியமான நாள்லலாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பீங்க, நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி தான் ஒன்று நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. அதுக்காக ஆனால் வந்துட்டு மார்க் என்ன பிரேக்கப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு மனசு உடஞ்சிடாதீங்க, அவர் இன்னும் உங்களை தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவன் வந்துட்டு வேறு மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்திருப்பா போல இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சத்தம் போட்டு என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பா போல இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னோடனே அவளுக்கே ஒன்றுமே புரியல, என்னம்மா பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே எங்கே நடந்துட்டுருக்காரு, வாசலே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. ஹீரோயினுக்கு கால் மேலே கால் பண்ணுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இவ போய் எவ்வளோ நேரம் ஆகுது, கால் பண்ணாலும் எடுக்க மாட்றா, என்னதான் பண்ணுறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அம்மாவுக்கு டைரெக்டாக கால் பண்ணுறாரு. அவங்க வந்துட்டு என்னப்பா சொல் அப்படின்னு கேட்கும் போது, இல்லை உங்கள் பொண்ணு கிளம்பிட்டாளா இல்லை அங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அவங்க, இல்லைப்பா அவங்க வந்து கிளம்பிட்டா, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாளே, மேபி அவள் ட்ராவலிங்கில் இருப்பா அப்படின்னு பேசுகிறாங்களா. அப்புறம் இவர், இல்லை அவர் எப்பவுமே சீக்கிரமாக வந்துடுவா, சரி அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரா. உடனே அவங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற போல இருக்குது அப்படின்னு பேசுவாங்களா. அதுக்கு இவர், ஆமாம்மா, நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வரேன், இந்த வாட்டி என்னால் அங்கே வர முடியல அப்படிலாம் பேசிட்டு ஃபோனை வச்சுருவாரு. அப்புறம் என்ன இவ போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே வருவாங்க. அவங்கள போயிட்டு, என்ன ஆச்சு, ஏன் எவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அவங்க, இல்லை நான் போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன், 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசணும் அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர், ஆக்சுவலி வாணிடா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அன்றைக்கி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணதை உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு இவங்க, அதில் என்ன தப்பு இருக்குது, யார் உங்கள் நிலைமையில் இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல விடுங்க, அன்றைக்கி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க, அப்போ நீங்கள் அவங்க கூட இல்லைன்னா இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ அவர், இல்லை இல்லை உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், அன்றைக்கி நான் அவ கூட ஜஸ்ட் கன்சோல் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்களுக்குள்ளே வேறு எதுவுமே நடக்கலை அப்படிலாம் சொல்லுவாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஜஸ்ட்டு பார்க்க தான் செய்வாங்க. அதுலேயே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவன் நம்பலைன்னு தெரிஞ்சுட்டு என்ன சொல்லுவார்னா, நீ இதை நம்பலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், அதில் நீ நம்பிடுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாரா. அதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் ஃபேமிலியெலாம் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஈவெண்ட் மாதிரி வந்திருக்காங்க. அங்கே அசிஸ்டண்ட் தான் இருக்கான். அசிஸ்டண்ட் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் அம்மா கேட்டுட்ருக்காங்க, எதுக்குப்பா மாப்பிள்ளை கூப்பிட்டாரு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அது தெரியும், ஆனாலும் வந்துட்டு பாஸ் சொல்லக்கூட சொல்லியிருக்காரு, சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவானா. உடனே வந்துட்டு இங்கே ஹீரோயின் சின்ன அக்காவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்னா, ஏதாவது பிஸ்னஸ் ஈவெண்ட்டோ அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அவங்க அக்கா, பிஸ்னஸ் ஈவெண்ட்டுக்கு எதுக்கு நம்மளை கூப்பிட போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது அந்த அக்காவோட மாமனார் வந்து என்ன சொல்லுவார்னா, அப்படின்னா நம்மளோட அந்த கம்பெனி அதை வந்து எடுத்து மூட போகிறானோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, போதும் எல்லாம் நிறுத்துங்க, அப்படியே கற்பனை குதிரையை ஓட விடுவீங்க, வாங்க நம்மளே போய் ஈவெண்ட்டில் போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் உங்ககிட்டலாம் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரா. உடனே அங்கே எல்லாருமே பேசிப்பாங்க, என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, சொல்லவே இல்லை அவர், ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாருப்பா அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்புறம் அவர், இவ தான் என் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். உடனே எல்லாருமே, என்னது இவங்க தான் ஒய்ஃபா, அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்புறம் அவர் வேறு என்ன சொல்லுவார்னா, ப்ளஸ் எங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லோரும் வந்துட்டு, என்னது குழந்தை பிறக்க போதா சார், நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரட்டாக நீங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க, குழந்தை பிறக்க போகுதுன்னா அவங்க எத்தனை மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு வரிசையாக ப்ரெஸ் ஆளுங்கெல்லாம் கேள்வியாக கேட்டு தள்ளுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவோட ஆன்ட்டியும் ஹீரோட தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. அந்த மெசேஜ் வந்துட்டு ஒரு மீடியா ஆள்கிட்ட கிடைக்குது. அவர் வந்து எல்லாருக்கும் அப்படி காமிச்சிடுறாரு. உடனே வந்துட்டு அவங்க திரும்பி அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. என்ன சார் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்னு போட்டிருக்கு, அப்போ வந்துட்டு இந்த டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, இல்லை இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் உண்மையாக இல்லையா அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வந்துட்டு அது எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அவங்க மொத்த ஃபேமிலியுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. அப்புறம் அவர் சொல்வார், அதை நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாரா. அதுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போக பார்ப்பாங்க. நீ வாடி போகலாம் இங்கேருந்து, என்ன ஒன்று அவன் வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக பார்ப்பாங்க. ஹீரோ வந்து விடவே மாட்டார். இல்லை இல்லை நான் சொல்கிறது கேளுங்கம்மா அப்படி சொல்லுவாரா. அதுக்கு அவங்க யாருக்குடாம்மா, என் பொண்ணை நீ ஹர்ட் பண்ணிவிட்டு என்னை அம்மா வர கூப்பிடுறியா அப்படி சொல்லிட்டு அவங்க ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்களா. இவர் எப்படியாவது நிறுத்தி பேசலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க ஜஸ்ட்டு தள்ளி தான் விடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி நில குலைச்சி விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு போகணுன்னு மனசே இருக்காது. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை, என்னால் நீங்கள் அப்செட் ஆகிருந்தீங்கன்னா ரொம்பவே சாரி அப்படிலாம் சொல்லுவாங்களா. அதுக்கு அவங்க நீ என்கிட்ட இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்ல, அவன் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அதுக்கு அவங்க இல்லை நீங்கள் எல்லோரும் கவலைப்படுவீங்களா அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்புறம் ஹீரோயின் சின்ன அக்காவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, ஆனால் இப்போ வந்துட்டு வானிடாவை மார்க் லவ் தானே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பேசுவாங்களா. அதுக்கு அவங்க அம்மா என்ன லவ் பண்ணி கிழிச்சாவன் அப்படி சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவர் வானிடாவை லவ் பண்ணலன்னா அவர் எதுக்கு நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கி கொடுக்க போகிறாரு, வானிடா கூட நம்மளாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தானே வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்வாரா. அப்போ தான் எங்கள் ஹீரோயின் அம்மாக்கே அந்த விஷயம் தெரியும். என்னது இதை வந்து மார்க் வாங்கி கொடுத்தானா அப்படி சொல்லிட்டு கோவமாக கேட்பாங்க. அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு கேள்வியாக கேட்டுட்ருப்பாங்க. அப்போது உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட நீங்கள் யாருமே சொல்லலை அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு எல்லோரும் இல்லை மார்க் தான் சொன்னால், இது உனக்கும் வானிடாவுக்கு மட்டும் தெரிய வேண்டாம்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் கவலைப்படுவீங்கன்னு சொல்லி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாரா. உடனே அவங்க அம்மா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவன் வந்துட்டு அவன் சொத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த காசில் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்பாங்களா. ஏன் நம்ம கொடுக்கணும், வானிடா டிவோர்ஸ் பண்ணால் கூட அவன் கொஞ்சம் காசு கொடுக்கணும் தானே வானிடாவுக்கு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு அது கேட்டோடனே அழுகையாக வந்துடும். இல்லை அவர் எனக்கு காசே கொடுக்க வேண்டாம், நான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பொருள் கூட அவர்கிட்டருந்து வேண்டாம் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கியிருக்கீங்க, இந்த காசில் நான் எப்படி கொடுப்பேன் இப்போது அப்படி சொல்லிட்டு தேம்பி அழுவாங்களா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், கம்பெனியோட சேர்ந்தவங்கன்னு எல்லாருமே வந்துட்டு மீட்டிங் போட்டு நம்ம ஹீரோவை வந்து வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணதான் சொல்லலை, இப்போ இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் வரைக்கும் போய் நிற்குது, கம்பெனியோட ரெப்புடேஷன் உன்னால் வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நீ வந்துட்டு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அவன் மூலியமாக குழந்தை பிறக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வேறு மோசமாக பேசுவாங்களா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால இங்கே பாருங்கள், நான் வானிடாவை லவ் பண்ணுறேன், அவள் தான் என் ஒய்ஃப் எப்போவுமே, புரியுதுங்களா, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவார். வெளியே வந்து ஹீரோ கிட்ட வந்து அசிஸ்டன்ட் கேட்பாரு, சார் எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு கேட்பாரா. வானிடாவை தானே கூப்பிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு போவார். ஆனால் கடைசி 2 ஸ்டெப்பில் அவர் வந்துட்டு அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாரா. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்போ இவர் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எழுந்துக்க பார்ப்பாரு. ஆனால் எழுந்துக்கவே முடியாது, கால் என்னமோ வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அவரால் அவர் காலை அசைக்கவே முடியாது. அதனால என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. எங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாசலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னடியும் புருஷனுக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு அவங்க இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு தெரியாதா பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் வந்து டாக்டர்கிட்ட வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா பிகாஸ் அவர் கால் வந்து கால் வந்து திடீர்னு அவருக்கு யூஸே பண்ண முடியல, திடீர்னு அதுக்கு விளங்காமல் போன மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது டாக்டர்கிட்ட வந்துட்டு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து கேட்டுட்ருப்பான், சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவர் ஒன்றும் இல்லை, கால் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் என்னது கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சா, எப்படி சார் உங்களுக்கு கால் ஃப்ராக்சர் ஆகும் அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவர் ஏன் எனக்கெல்லாம் கால் ஃப்ராக்சர் ஆகுதா, நான் வந்து அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கேன் ஓடிட்டே இருக்கேன்ல அதனால ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, வாவா போகலாம் அப்படி சொல்லுவாரா. அதுக்கு இவன் ஆனால் சார் நம்ம டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கு சர்ஜரி ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவானா. அப்போ இவர் அதில் ஒன்று பண்ண தேவையில்ல, வா ரொம்ப பேசாத நீ அப்படி சொல்லிட்டு நம்ம
அசிஸ்டன்ட் கூட அப்படியே வெளியே வந்துடுவார். அசிஸ்டனுக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ வந்து கேபினில் வந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பாரு, டாக்டர் ஆக்சுவலி என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களுக்கு ஏஎல்எஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கு சார். அப்படி வந்தவங்க வந்துட்டு அவங்களோட மசில்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும், அவங்க போனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும், அவங்க வந்துட்டு அவங்களோட தேவைக்கான எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு நம்ம ஹீரோ இது க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அவர் இது வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு சமாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மாத்திரை வேணால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ அவர் அது ஓகே, ஆனால் இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு வந்துட்டு டாக்டர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு கூகுளில் தட்டி போட்டு பார்த்துட்ருக்காரு இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமான்னு சொல்லிட்டு. அப்போது வந்துட்டு கூகுள் என்ன போட்டிருக்குன்னா, இந்த நோய் வந்தவங்க 2 வருஷத்தில் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா இது, இப்போ தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குள்ளே முடிவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. அதனால இவரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. உள்ளே வர்றது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் ஹீரோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுப்போம். அவங்களாம் ஒன்றா பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ அவன் என்ன ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான்னா, நான் இப்போ தான் வந்து நியூஸ்லாம் பார்த்தேன், டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது, நீங்கள் வந்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறீங்களா? குழந்தை பெற்றோன்னே அவளை அனுப்பிடுவீங்க தானே, நான் அந்த குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, வாணிடா ஒன்றும் என் குழந்தைக்கு அம்மா மட்டும் கிடையாது, அவள் என் மனசில் ரொம்பவே ஆழமான இடத்தெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ வாணிடாவை தான் சூஸ் பண்ண போகிறீங்களா உங்கள் லைஃப்பில் அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவர் இல்லை, நான் வந்து உங்கள் 2 பேரையும் சூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா என்னால் நீங்கள் 2 பேரும் அதிகமாகவே சஃபர் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அவனால் அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியாது, ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை கன்சல்ட் பண்ணுவார். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லாயரை தான் பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு இப்போ நம்ம ஒரு புது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அவர் எது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுத ஸ்டார்ட் பண்ணுவார். நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவார்னா, ஃபஸ்ட்டு வாணிடாக்கு தான் வந்து என் குழந்தையோட மொத்த கஸ்டடியுமே போகணும் அப்படின்னு சொல்லுவாரா. செகண்டு, எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் வாணிடாக்கு வந்துட்டு 5 பில்லியன் காசு போகணும்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்துட்டு 5 மில்லியன் சொல்லியிருப்பார், இப்போ வந்து 5 பில்லியன் ஆக்கிட்டார். அதை கேட்டோடனே லாயருக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும், ஆனாலும் அதை நோட் பண்ணிப்பார். தேர்டு, நான் செத்ததுக்கப்புறம் என்னோடய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி பாதி வாணிடாக்கும் பாதி என் குழந்தைக்கும் போயிடணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதை கேட்டுட்டு லாயர் என்ன சொல்லுவார்னா, சார் இது பார்த்தா வந்துட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி இல்லை, என்னமோ வந்துட்டு சொத்து உயில் பத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. அப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவையும் ஹீரோயின் அம்மாவும் பேசுகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு புரியுது நீங்கள் என் பையனை நம்பவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு அன்றைக்கி அவன் கோபமாக இருந்தான், அதனால தான் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன்லாம் வாங்கியிருக்கான் பாருங்கள், அவன் சைன் கூட பண்ணல, அதில் உங்கள் பொண்ணோட சைன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவங்க சரி அவன் சைன் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு அவங்க இல்லை இல்லை, உங்கள் பொண்ணு அவன் ட்ரூவாக தான் லவ் பண்ணுறான் இப்போது அப்படிலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்ம என்ன சொல்லிவிடுவாங்கன்னா ஒரு கட்டத்தில், என்னமோ பண்ணிட்டு போங்க மானிடா, அப்புறம் கண்ணை காசிக்கிட்டு வந்து இங்கே நிற்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டைம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து யார்கிட்ட நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்குமா, ஸோ அதனால் வந்துட்டு தனியாக வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அனுப்பியிருப்பார். நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், 7 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுக்கப்புறமா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு வழியாக பேசிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவர் அங்கே இருக்காரா, ரொம்ப ஹாப்பியாக அவர் முன்னாடி போய் உட்காந்துட்ருக்காங்க. அவர் வந்துட்டு சரி நீ ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கோ, நீ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கல, ஒன்று பசிக்குள்ள அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்க இல்லை நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்கள், எனக்கு பசிக்கல, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர் ரொம்ப தயங்கிட்டு என்ன பண்ணுவார்னா, நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, ஸோ இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சிருவார். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுலேருந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும். ஆனாலும் அவங்க வெட்டிங் ரிங்கை அவங்க கழட்டவே மாட்டாங்க, அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்களா. அதுக்கு அவர் நம்ம இங்கே எல்லாத்தையும் முடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த குழந்தையோட கஸ்டடி நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் நினச்சேன் உங்களுக்கு இந்த குழந்தையாவது வேணும்னு நினச்சேன்,
ஆனால் அது கூட வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு அவர் இல்லை, நம்மளோட விஷயத்தை நம்ம இதோடய முடிச்சிடலாமே, நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இது வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தா கூட நம்ம ஹீரோயின் இவ்வளோ அழுதுருக்க மாட்டாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் நம்ம குழந்தையாவது அவன் ஏற்றுப்பான், அதுவாவது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கோம். ஆனால் இவர் வந்து அந்த குழந்தை கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு அழுகே தாங்கவே முடியாது. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, இப்போ அவருக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை யார் பார்த்துக்கிறதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அவர் அப்படி சொன்னார். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு நம்ம மேலே லவ் இல்லை, அதனால தான் நம்மளோட குழந்தை கூட அவன் வந்து விரும்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அழுவாங்களா. அதை பார்த்துட்டு அவர், நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, எதுக்கு எடுத்தாலும் அழாத, உன்னோட லைஃப்பை நீயே டிசைட் பண்ண, யாரோட டிசிஷன் பின்னாடி போவாத அப்படிலாம் சொல்லி அவர் என்னென்னமோ சொல்லி தேத்துவார். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அழுக கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்புறம் 2 பேரும் ஒன்று நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவே வந்துட்டு இதோட போதும் அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயினும் ஓகே, நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் பார்த்துக்க முடியாதுல்ல, சரி குட் பை அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கம் போயிட்டே இருப்பார். அப்போ அவர் சொல்லிகிட்டே போவார், பின்னாடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருப்பாரா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அழுது போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கையில் இந்த ரிங்கு இருக்குமா, அதை பார்த்துட்டு வச்சுட்டு இந்த ரிங்கு அவங்ககிட்ட கொடுக்கணுமேனு சொல்லிட்டு மார்க்னு வந்துட்டு ஹீரோ பின்னாடி கத்திட்டே வருவாங்களா. அவர் வந்துட்டு பின்னாடி பார்க்கக்கூடாதுன்னு முன்னாடி போயிட்டே இருப்பாரா. நம்ம ஹீரோயின் அப்போ வந்து ஒரு கார் வந்து இடிச்சிரும். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே நிற்பார், பிளாங்காக நிற்பார், அவருக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் பின்னாடி இருக்கவங்களாம், மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா. அப்போ தான் இவர் போய் பார்ப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுப்பிட்டு இருப்பாரா. அப்போ அவங்க மார்க் நம்ம குழந்த அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபுல்லாக ப்ளீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க் நம்ம குழந்தைய மட்டும் எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் டாக்டர்கிட்ட வந்துட்டு என் ஒய்ஃப் என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. வெளியே வந்து டாக்டர் வந்துட்டு, சார் உங்கள் ஒய்ஃப்க்கு அது ரொம்ப அதிகமாக ப்ளீட் ஆகுது, ஸோ அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, அவங்கள காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி வந்துட்டு குழந்தைய அபார்ட் தான் சார் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, இந்த கன்சர்ன் ஃபார்மில் கொஞ்சம் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோவுக்கு தாங்கவே இல்லை, பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிருவார். எல்லாமே என்னால் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். ப்ளஸ் குழந்தை வேறு விட்டுட்டு போதேன்னு நினச்சி ரொம்ப அழுவார். அப்போ வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவார்னா, சார் நீங்கள் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்ம ஹீரோ மனசு ரொம்ப கல்லாக்கிட்டு அந்த ஃபார்ம்லேயே சைன் போட்டு கொடுத்துருவாரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் அவங்களும் அழுகிற மாதிரி தான் காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வார்டில் இருப்பாரா. அப்போ அவங்க அம்மா வருவாங்க, அவங்கள ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுவார். ரொம்ப கதறி அழுதுட்ருப்பார். அந்த டைம் நம்ம ஹீரோனோட அம்மா வருவாங்களா. ஸோ அதனால் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லுவாரா. ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லுவார். ஆனாலும் நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு இருந்த கோவத்துக்கு பலார்னு வைப்பாங்க. அப்பயும் அவர் வந்துட்டு சாரி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே அவங்களும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் ஹீரோ போய் உட்காந்துட்ருப்பாரு. ஹீரோயின் எழுந்துப்பாங்களா. அப்போ அவர் கேட்பார், ஓகேவா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க குழந்த நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் நம்ம குழந்த நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அவங்க இல்லை நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க, குழந்த நல்லா தானே இருக்கான் அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ அவர் இல்லை குழந்த போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்களா. ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு இல்லை நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்து இங்கே ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என் குழந்தை வேணும், எனக்கு எப்படியாவது என் குழந்தைய கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக அழுவாங்க. ஸோ இந்த சோகமான சீனோட தான் எபிசோடை முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூ.